Hello students, welcome to Joy of Learning English. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரைட்டிங் செக்ஷனில் வர லெட்டர் டு த எடிட்டர். இதில் நம்ம ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டை பார்க்கலாம், அதோட அது ரிலேட்டடாக வர MCQ கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். கிளாஸ் 10க்கு டேர்ம் 1ல் இதிலேருந்து 6 கொஸ்டின்ஸ் வரும். அதில் நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும். இந்த செக்ஷனில் கிராமர்லேருந்து 6 கொஸ்டின்ஸ் வரும். கிராமர் MCQஸோட வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு அது வேணும்னா அங்கேருந்து போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வருஷம் டேர்ம் 1க்கு எந்த லெட்டரும் எழுத போகிறதில்ல, ஆனால் அது பேஸ்டாக உங்களுக்கு MCQ கொஸ்டின்ஸ் வரும். அதனால் உங்களுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட். நீங்கள் எழுத வேண்டியது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சென்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் முடியும் போதும் கடைசி அவங்க காமா எல்லாம் போடலை. அதே மாதிரி ஃப்ரம் டூலாம் இதில் இல்லை, எல்லாமே லெஃப்ட் சைட் அலைன் பண்ணியிருக்கு. நீங்கள் சென்டரோட நேம் அண்ட் அட்ரஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எழுத வேண்டியது டேட். இதில் டேட் நம்பரில் இருக்குது, மந்த் லெட்டர்ஸில் இருக்குது, இயர் நம்பரில் இருக்குது. நீங்கள் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காமா போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஆனால் CBSE கொடுத்த இந்த ஃபார்மேட்டில் எந்த காமாவுமே டேட்டில் இல்லை, எந்த பங்க்சுவேஷன் மார்க்குமே இல்லை. சென்டரோட அட்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டேட் எழுதணும். டேட் எழுதிட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த அட்ரஸி அப்படிங்கிறவங்க ரெசிபியன்ட் இல்லைன்னா ரிசீவர் ஆஃப் த லெட்டர் டு த எடிட்டர் அப்படிங்கிறதுனால த எடிட்டர், அவங்க எந்த நியூஸ் பேப்பரில் எடிட்டராக இருக்காங்க அது அடுத்த லைனில், அப்புறம் ஊரோட பேர், இதுதான் அட்ரஸாக நமக்கு வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நாம் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட்னு ஃபுல்லாகவும் எழுதலாம், இல்லைன்னா SUB சப் மட்டும் போட்டு ஒரு கோலன் போட்டு நீங்கள் டைட்டில் ஆஃப் த டாபிக் எழுதணும். சப்ஜெக்ட் எழுதினதுக்கப்புறம் மோட் ஆஃப் அட்ரஸ் ஆர் சல்யூட்டேஷன், அதில் நீங்கள் டியர் சார் / மேடம் போடலாம், இல்லை வெறும் சார் / மேடம் போடலாம். அதுக்கடுத்து ஒரு காமா போட்டுருங்க. அடுத்து நம்ம கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் எழுத போகிறோம். இதை 2 இல்லைன்னா 3 பேராகிராஃபாக நீங்கள் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். யூ கேன் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். யூ கேன் கிவ் அன் இன்ட்ரொடக்ஷன் டு த ப்ராப்ளம் தட் யூ ஆர் அட்ரஸிங். அடுத்தது மெயின் பாடி. யூ ஹாவ் டு டாக் அபவுட் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம். கடைசி நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஹவு கேன் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், வாட் கேன் பி த ரெமெடி ஃபார் திஸ் ப்ராப்ளம், யூ கேன் கிவ் யூர் சஜஷன். ஆஃப்டர் திஸ் யூ கேன் ரைட் தேங்க் யூ ஆர் ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் ரிப்ளை, பட் டோன்ட் ரைட் தேங்கிங் யூ. And after that, at the end comes the complimentary close. How are you going to close your letter? So you can write yours sincerely or yours truly, and then you can put a comma, and in the next line you can sign. இப்போ இந்த லெட்டரை பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்து questions வரப்போகுது. நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். You are Sneha, a resident of Hubli, Karnataka. You have to write a letter to the editor of a national daily drawing attention to families who are paying their domestic workers below Karnataka's minimum wage of rupees 195 for 8 hours of work per day. இதில் உங்கள் பேர் ஸ்னேகா, நீங்கள் ஹூப்ளி கர்நாடகாவில் இருக்கீங்க. நீங்கள் நேஷ்னல் டெய்லியோட எடிட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. எதை பற்றினா, கர்நாடகாவில் மினிமம் வேஜ் ஒருத்தர் 8 hours வேலை செஞ்சால் அவங்களுக்கு 195 rupees கொடுக்கணும். ஆனால் நிறைய பேர் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அதை விட ரொம்ப கம்மியாக வேஜ் கொடுக்குறாங்க. அதை பற்றி நீங்கள் எடிட்டருக்கு எழுதணும். Question number 25. Which of these elements are most important for Sneha to include in the given letter? ஸோ ஸ்னேஹா அவள் எழுதுகிற லெட்டரில் இதில் எதெல்லாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். 1. A formal tone, அது நமக்கு வேணும். 2. Creative graphics and images, அது தேவையில்லை. 3. The senders and receivers address, அது முக்கியம். 4. A narrative of one's own experience, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அந்த லெட்டரில் எழுதணுன்றது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா C, only 1 and 3. Question number 26. Which subject line should Sneha select for the given letter? நம்ம சப்ஜெக்ட்னு போட்டு ஒரு இது எழுதுவோம்ல, டைட்டில் ஆஃப் த டாபிக். அப்படி ஸ்னேஹா எதை செலக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. A. The problem of unaffordable domestic services. B. The problem of illegally underpaid domestic workers. ஸோ illegally இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. C. The issues with poor domestic services in Karnataka. D. The issues with the regularity of payment to workers. இதில் B, ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு லாவே இருக்குது, அதை விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா அது இல்லீகல். அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரும். The problem of illegally underpaid domestic workers.
Question number 27. Which of these should Sneha include while describing the problem in the introduction of her letter? நம்ம content of the letter 3 paragraph எழுதுவோம்ல. first introduction கொடுப்போம்ல, அதில் ஸ்னேஹா என்னென்ன ப்ராப்ளம்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்கும் போது அது இன்ட்ரொடக்ஷன்லையா இல்லை மெயினாக காஸா எஃபெக்டா இல்லை கன்க்ளூஷனா எது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒழுங்காக நீங்கள் கொஸ்டின் படித்து தெரிஞ்சுக்கோங்க. A. Citizens should be made aware of the proper wages. Domestic workers should demand more fair wages. The government should check the wages paid to workers and solve this issue. இது வந்து இன்ட்ரொடக்ஷனாக வர முடியுமா? இல்லை. B பார்க்கலாம். Different households have been paying these amounts to the workers. The workers are not able to make ends meet with such low wages. The Minimum Wages Act lays down certain rights that should be met. ஸோ இது ஓகே மாதிரி தெரியுது, இருந்தாலும் நம்ம சி படிச்சிடலாம். The history of wages of domestic workers is very interesting. Minimum wages were set to help workers afford basic amenities. Certain issues like working hours and are not addressed by minimum wages. இதுவும் introductionக்கு சரியா இல்ல. D. Minimum wages should be changed to improve living conditions for domestic workers. Employers and workers should sign legal contracts before starting work. The workers should form a union and protest against the low wages. இது வந்து கன்க்ளூஷனுக்கு சரியாக இருக்கும், ஆனால் இன்ட்ரொடக்ஷனுக்கு வராது. ஸோ ரொம்ப ஆப்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். Question number 28. Sneha shares the below suggestion in her letter. Select the option that helps her complete it appropriately. சஜஷன் நம்ம எப்போ கொடுப்போம்? கன்க்ளூஷன் ஆஃப் த லெட்டரில் தானே கொடுப்போம். ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் எது அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A simple way to address the issue is to 1. blank the minimum wages that workers should be paid. ஸோ இது எது வரும்னு பார்ப்போம். இந்த இஷ்யூவை, இந்த மினிமம் வேஜஸ் இஷ்யூவை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான வே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைல் சார்ஜஸ் ஃபார் யாருக்கு அகெயின்ஸ்டாவது நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாமா? அடுத்தது ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட், அவங்களுக்கு எதிராக நம்ம போய் போராடலாமா? சேஞ்ச் த ஆக்ட் ஆன், ஏற்கனவே மினிமம் வேஜஸ் பற்றி இருக்கிற இந்த ஆக்ட், அந்த 195 rupees அதை மாற்றணுன்னா எல்லாம் சரியாயிடுமா? இல்லை. டி. ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட், ஸோ மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸை நம்ம கொண்டு வரணும், அவங்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வைக்கணும், அதுதான் சிம்பிள் வே. ஸோ இதுக்கு டி தான் கரெக்டாக தெரியுது, இருந்தாலும் நம்ம அடுத்த லைனையும் படிச்சிடலாம். இன்ஃபர்மேஷன் கேன் சேஞ்ச் த ரெசிடென்ட்ஸ். ஸோ செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்ஷன்ஸ், ரெசிடென்ட்ஸ் ஆக்ஷன் இன் சம் கேசஸ். ஸோ இது கரெக்டாக வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Question number 29. How should Sneha conclude her letter? A. This is a renowned newspaper and I hope my letter gets published. Okay. B. This is a very interesting topic and I hope the readers enjoyed reading it. C. This is a serious problem for domestic workers and I hope it gets attention. D. Minimum wages should be changed so that we don't exploit டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். ஏயும் பியும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. பி வந்து மினிமம் வேஜஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கணும்னா வேஜஸை சேஞ்ச் பண்ணணுன்ட்டு, அதுவும் கன்க்ளூஷன் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். சீரியஸ் ப்ராப்ளம் ஃபார் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஐ ஹோப் இட் கெட்ஸ் அட்டென்ஷன். Question number 30. How can Sneha revise the below lines to convey her message clearly? Select the option that replaces the lines appropriately. கீழே இருக்க லைன்ஸை ஸ்னேஹா அவளோட வேல கன்வெர்ட் பண்ணி எழுதுனா அப்படின்னா அது எப்படி அவள் மாற்றி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. There are workers who are not able to eat 2 meals in a day because of how much they are paid by some of the families in our building. So they have to do more than one job and work almost 18 hours a day. இதே மீனிங்கை நீங்கள் கீழே இருக்க எந்த ஆப்ஷனில் பார்க்க முடியும்? அவங்க பில்டிங்கில் இருக்க டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறதுனால அவங்களால 2 வேளை கூட ஒழுங்காக சாப்பிட முடியல. அதனால அவங்க மோர் தென் 1 ஜாப் பண்ணுறாங்க, அதோட 18 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. A. Affording a meal is difficult for workers as they are paid wages that make them work for about 18 hours a day. B. As the wages for the workers are too low, they have to do jobs for 18 hours a day in multiple houses to get food. C. Due to low payment from residents, workers have to do multiple jobs for up to 18 hours a day to afford 2 meals. D. Residents are paying low wages to workers who are spending 18 hours a day on work so they can eat their meals. இந்த 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க.
இதுக்கு ஆப்ஷன் சி. இது ரொம்ப கிளியராகவும் டைரக்டாகவும் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சென்டென்ஸ் ஆர்டர்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இப்போது சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத பார்த்துடலாம். யூ ஆர் தேபஸ்ரீ, a resident of Siliguri, Assam. You have to write a letter to the editor of a national daily, drawing attention towards the difficulty faced by differently abled people at tourist places. ஸோ டூரிஸ்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எடிட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும். Question number 25. Select the option with relevant aspects that Debashree should select for this letter. கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் தேபஸ்ரீ அவளோட லெட்டரில் இன்க்ளூட் பண்ணணும். 1. நியூஸ் பேப்பர்ஸ் நேம், எஸ் வேணும். 2. அட்டாச்ட் ப்ரூஃப் ஆஃப் த நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதோட ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ண தேவையில்லை, அது வேண்டாம். 3. தேபஸ்ரீஸ் அட்ரஸ், எஸ் சென்டர்ஸ் அட்ரஸ் வேணும். 4. ஃபார்மல் டோன், ஃபார்மல் லெட்டர் எப்போவுமே ஃபார்மல் டோனில் தான் இருக்கும், எஸ் அதுவும் வேணும். 5. expected date of the letters receipt, அதுவும் தேவையில்லை. ஸோ 1, 3, 4 வேணும். அது இருக்க ஆப்ஷன் டி, 1, 3 and 4. Question number 26. Select the appropriate subject for this letter. இந்த லெட்டருக்கு எது சப்ஜெக்டாக இருக்க முடியும்? கீழே இருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது சப்ஜெக்டாக இருக்க முடியும்? ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்லேயும் இதே மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. A. drawing attention towards differently abled people. differently abled people மேலே அட்டென்ஷன் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோமா? இல்லை. பி. த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் நெக்லெக்டட் ஆர் மிஸ்அண்டர்ஸ்டுட். அவங்கள நம்ம மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமான்றதை பற்றியெல்லாம் இது கிடையாது, அதனால இதுவும் வராது. சி. டூரிஸ்ட் பிளேசஸ் ஆர் அன் இன்கன்வீனியன்ஸ் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். பிளேசஸே இவங்களுக்குலாம் இன்கன்வீனியன்ஸா? டி. இன்கன்வீனியன்ஸ் ஃபேஸ்ட் பை த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அட் டூரிஸ்ட் பிளேசஸ். இதை பற்றி தானே லெட்டர் எழுதுகிறாங்க, அதனால் இதுதான் ஆப்ட் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Question number 27. Which option should Debashree select to elaborate on the difficulties faced by the differently abled? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எதை அவள் ஹைலைட் பண்ணி அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஏ. ஆப்சன்ஸ் ஆஃப் ரேம்ப்ஸ் ஃபார் வீல் சேர்ஸ், அன்க்ளீன் டாய்லெட்ஸ், ஹை டிக்கெட் ப்ரைஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓகே, செகண்ட் இதுவும் ஓகே. ஆனால் தேர்ட் ஹை டிக்கெட் ப்ரைஸஸ், அவங்களுக்குன்னு தனியாக டிக்கெட் ப்ரைஸ்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. B. Unsuitable visiting timings, tourist guides untrained in sign language, lack of braille script tourist pamphlets. இதில் 2, 3 ஓகே, ஆனால் unsuitable visiting டைமிங் எல்லாருக்குமே ஒன்று தான், அதனால் இதுவும் வராது. C. Absence of ramps for wheelchairs, tourist guides untrained in sign language, lack of braille script tourist pamphlets. இதெல்லாமே கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் நம்ம அடுத்ததையும் படிச்சிடலாம். D. Unclean toilets, high ticket prices, unsuitable visiting timings. டியும் வராது. ஸோ சி தான் கரெக்டாக இருக்கும். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. Question number 28. Debashree shares some suggestions in her letter to address the issue. Select the option that helps her complete these suggestions appropriately. In my opinion, the media can play a pivotal role in transforming people's 1 blank. Pivotal role அப்படின்னா ரொம்ப crucial, important role. பீப்புளோட எதை மாற்றுறதுக்கு மீடியாவோட ரோல் ரொம்ப முக்கியம். Also, 2 blank against negligence to the needs of the differently abled at the tourist spots shall go a long way in bringing about a positive change. So, positive change கொண்டு வரணும்னா இந்த நெக்லிஜென்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும்? A1. beliefs and traditions. மீடியா அவங்களோட beliefs and traditionsஸை மாற்றணுமா? 2. composing songs. நெக்லிஜென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம சாங்ஸ் கம்போஸ் பண்ணணுமா? அது வராது. பி. பர்செப்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். 2. காஷனிங் த அத்தாரிட்டிஸ். நம்ம அத்தாரிட்டிஸ் எல்லாம் காஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்கள வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம அடுத்ததெல்லாம் படிச்சிருவோம். சி. ப்ரிஃபரன்சஸ் ப்ரொட்டெஸ்டிங். ப்ரிஃபரன்சஸை மாற்றணுமா, நம்ம ப்ரொட்டெஸ்ட் பண்ணணுமா? அதுவும் வராது. டி. இன்டராக்ஷன்ஸ் கீப்பிங் மினிமம் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதுவும் கரெக்டாக இல்லை, ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். Perceptions and attitudes, cautioning the authorities. Question number 29. Select the option that correctly justifies the choice of the concluding portion of this letter. கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது கன்க்ளூடிங் போர்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 1. I expect the authorities to take action on this issue. Please post my thoughts in your newspaper. நான் அத்தாரிட்டிஸ்லாம்
இந்த இஷ்யூக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோடய தாட்ஸ் எல்லாம் உங்களோட நியூஸ் பேப்பரில் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது, I hope my views get published in the columns of your newspaper so that this issue may garner more public support and awareness. ரெண்டாவது இதில் உங்களோட நியூஸ் பேப்பர் காலமில் என்னோட வியூஸ் எல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணிங்கன்னா இந்த விஷயத்துக்கு நிறைய பப்ளிக் சப்போர்ட்டும் அவேர்னஸும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. எஸ், ஆப்ஷன் 1 பிகாஸ் ஆஃப் த அத்தாரிட்டேட்டிவ் டோன். இது ரொம்ப அதிகாரமாக இருக்கிறதுனால இதை நம்ம சேர்க்கலாமா, இல்லை அதனாலேயே இதை சேர்க்கக்கூடாது. பி, நோ, ஆப்ஷன் 1 பிகாஸ் ஆஃப் த இன்ஃபார்மல் டோன். இது இன்ஃபார்மலாக இல்லை, ஃபார்மலாக தான் இருக்குது, ஆனாலும் இது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறதுனால இதை சேர்க்க முடியாது. சி, எஸ் டு ஆப்ஷன் 2 பிகாஸ் ஆஃப் த டோன் ஆஃப் பொலைட் எக்ஸ்பெக்டேஷன். ஐ ஹோப் மை வியூஸ் கெட் பப்ளிஷ்ட் அப்படின்லாம் இருக்குல்ல, ரொம்ப பொலைட்டாக இருக்குது, ஃபார்மலாகவும் இருக்குது. ஸோ இதுதான் எஸ்ஸாக வரும். இருந்தாலும் டி பார்த்துடலாம். நோ டு ஆப்ஷன் 2 பிகாஸ் ஆஃப் த சர்டனிட்டி இன் த டோன். இது வராது, சி தான் வரும். Question 30. Select the opinion that completes the concluding line appropriately. I hope that my letter will blank. A, help spread awareness about the issue. B, lead to action against all authorities responsible at tourist spots. C, improve circulation of the national daily. D, result in positive reviews by the readers. இது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஆப்ஷன் A, help spread awareness about the issue. For such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.